ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட 12th பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். குவாஷிக்கும் மூயாக்கும் ஆல்ரெடி சண்டை நடந்துட்டு இருக்கு. மூயா சொல்றா, நான் இதுல ஷென்மோவை ஈடுபடுத்துனது தப்புதான், எனக்கே நல்லா தெரியுது. ஆனா ஈலான் கிட்ட உன மேல பாசம் இருக்கா என் மேல பாசம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் மலை மேல கட்டி போட சொன்னேன். மத்தபடி இதுக்கும் ஷென்மோக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதே மாதிரி உன் அண்ணன் சாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நீ முட்டாள்தனம் பண்ணிட்ட. ஒருவேளை ஈலானுக்கு யார் மேல பாசம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீ ஈலான் கிட்ட போய் கேட்டிருந்திருக்கணும். அவன் உன்கிட்ட சொல்ல போறான். அந்த அளவு கூட நம்பிக்கை இல்லனா இந்த காதல் கல்யாணம்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஒதுங்கி இருக்கணும். என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க? ஆனா ஷென்மோக்கு சம்பந்தம் இல்லன்னு நீ சொல்றனா யாருக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதை நீ சொல்லணும். அதனால யாருன்னு போய் கண்டுபிடி. ஷென்மோக்கு டெய்லி இது வரைய சாப்பாடு போகணும்ல. சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடி. அப்பதான் அவன் உயிரோட தப்பிப்பான் அப்படின்னு சொல்ல, என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல, நான் போய் ட்ரை பண்றேன் அப்படின்னு மூயாவும் அங்க இருந்து கிளம்புறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சீவு இருக்கும்போது அவன்கிட்ட அவனோட பர்சனல் கார்டு வரான், சீக்ரெட் கார்டு. ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். வாஷியோட அண்ணன் சாவு அன்னைக்கு யாரு நம்மள ரகசியமா தாக்குனாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ஒரு லெட்டரையும் கொடுக்கறான். சீவு அதை பாக்குறான், ஷாக் ஆயிடுறான். என்ன நடக்குது எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்க. நமக்குள்ளேயே நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, அதே மாதிரி சவுத் சைடே நடந்திருக்கு. அது நம்ம கண்ணை விட்டு தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, இது எப்படி நம்ம பார்க்காம விட்டோம், எப்படி பார்க்காம விட்டோம், அவங்களுக்கு எப்படி இவ்வளவு திமிர் வந்துச்சு அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இத வச்சு நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஃபுல்லா ஸ்பை தான் சொல்லிருக்காங்க. நம்ம மட்டும் இதை வெளியே லீக் பண்ணோம்னா நம்ம எல்லா இடத்துலயும் ஸ்பை வச்சிருக்கிறது தெரிஞ்சிரும் அப்படின்னு இங்க சீக்ரெட் ஏஜென்ட் சொல்லிட்டு இருக்கான். வெளியே போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சீவோ உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்ஸே வெளியே நின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹுவாஷி கிட்ட ஹுவாரோங் வந்துட்டு இருக்கான். ஹுவாரங்க பார்த்து ஹுவாஷி சொல்றா, எல்லாரும் இங்க கிளம்பி போயிட்டாங்க, நீ ஒன்னும் காவலுக்கு இங்கே நிக்க வேண்டாம், போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. விட்டா கொலை பண்ற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துரும் போல அப்படின்னு ஹுவாஷி சொல்ல, ஹுவாரங் பாக்குறான், யாரையாவது கொலை பண்ணணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஆல்ரெடி ஒருத்தங்களை கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும் அப்படின்னு ஹுவாஷி சொல்லிட்டு இருக்கா. இல்ல உங்களுக்கு தெரியாது அப்படின்னு மறுபடியும் ஹுவாரங் சொல்றான். அதான் எனக்கு தெரியும்னு சொல்றேன்ல, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லடா அப்போ அப்படின்னு ஹுவாஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹுவாரங் தனியா யோசிச்சு நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மூயா வரா. ஷென்மோவோட ஆள் ஒரு பொண்ணு இருப்பால, அவ பக்கத்துல வந்துடுறா. சில விஷயத்தெல்லாம் நான் வந்து இழுத்து விட்டுட்டேன் ஷென்மோவை, சோ அதுக்காக நான் ஷென்மோவை காப்பாத்தியே ஆகணும், அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், நீயும் ஆரம்பி அப்படின்னு அந்த பொண்ணை கிளப்பி விடுறா. அவ போனதுக்கு அப்புறமா வெளியே மூயா வந்துட்டு, எப்பதான் நீங்க வெளியே வர போறீங்கன்னு கேட்க ஈலான் வந்துட்டு இருக்கான். மூயா பாக்குறா, எப்பதான் என்கிட்ட பேசலான் இருக்கீங்க, நானே உங்களை கூப்பிடாட்டி வந்தே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, சில பிரச்சனை உனக்கும் ஹாஷிக்கும் நடுவுல இருக்கு, சில பிரச்சனை உனக்கும் ஷென்மோக்கும் நடுவுல இருக்கு, என்னைக்கா இருந்தாலும் நீயே என்கிட்ட வந்து பேசுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா நீ இன்னும் வரவே இல்லைன்னு சொல்ல, சில சமயம் எனக்கு தோணுது அந்த கிளிய பாம்பு கொண்டுட்டு போது நான் அப்பவே விட்டுருந்துருக்கலாம், விட்டுருந்தா யார் கண்ணிலையும் பட்டிருக்க மாட்டேன், நிம்மதியாவது வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஏலான் அவ கையை பிடிச்சுக்கிறான். இங்க பாரு, நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஏதாவது உனக்கு பிரச்சனைனா உன்னால சமாளிக்க முடியலன்னா என்கிட்ட வந்து சொல்லு, உனக்காக நான் காத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மூயா ஆள ஆரம்பிக்கிறா. இல்ல பரவாயில்ல, மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு ஈலான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். மூயா அவனை கட்டி புடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. இங்க அடுத்த நாள் காலையில வாஷியோட வீட்டுக்கு ஈலானோட அசிஸ்டன்ட் வரான். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கறதுக்காக வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுக்கறான். இவன் மேலதான் அவனுக்கு எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கும்ல, இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே அவன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்கணும், அவங்களே வச்சுக்கலாமே அப்படின்னு ஹுவாஷி பேசிட்டு இருக்கும் போது ஹுவாஷியோட அப்பா வராரு. என்னம்மா, நம்ம 2 பேரும் மீன் பிடிக்க போலாமா அப்படின்னு ஹுவாஷியை கூட்டிட்டு போறாரு. என்னப்பா, எனக்கு மீனே மாட்டல, உங்களுக்கு மட்டும் மாட்டுது அப்படின்னு ஹுவாஷி சொல்லிட்டு இருக்கா. எந்த அளவுக்கு எற நம்ம நல்லா கொழு கொழுன்னு போடுறோமோ அந்த அளவுக்கு பெரிய மீன் மாட்டோம், என்னம்மா புரியுதா அப்படின்னு கேட்க வாஷி பாக்குறா. புரியுதுப்பா, ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏதோ அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. நேரா வீட்டுக்கு வரா. அதுல முக்கியமான லெட்டரை ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்ல எடுத்து ஒளிய வச்சால, அந்த லெட்டரை கையில எடுத்து பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணே உள்ள வந்து கதவு தாப்பா போட்டுருக்கத பாத்துட்டு, நான் சூப்பு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாஷி சில விஷயங்கள் எல்லாம் பத்தி யோசிச்சு பாக்குறா. மூயாவை பத்தியும் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இதுக்கும் மேல இந்த லெட்டரை வச்சுக்க வேண்டாம், இதெல்லாம் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. எரிச்சாலா இல்லையான்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கதவை திறந்துட்டு வேலைக்கார பொண்ணு உள்ள கூப்பிடுறா. வாஷி அடுத்து நேரா இவங்க அண்ணனோட வேலைக்கார பையன் இருப்பான்ல, அந்த பையனை கூப்பிட்டு, அப்பாவும் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு, அதனாலதான் நானும் உங்களை நம்பி ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க போறேன், இங்க இருக்கிற கடையெல்லாம் நம்ம விற்க போறோம், அதிகமான வேலைக்கு வித்து லாபம் பார்க்கணும் அப்படின்லாம் எந்த ஐடியாவும் கிடையாது, நமக்கு காசு வேணும், அதனால எவ்வளவு காசுக்கு கரெக்டா போதும் அதை வித்துருங்க, இதை நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் மேடம்னு அந்த பையன் அங்க இருந்து கிளம்புறான்.
இங்க அடுத்த நாள் மறுபடியும் ஈலானோட அசிஸ்டன்ட் அடுத்த கிஃப்ட கொண்டு வரான். இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பாக்குறா, உனக்கு அறிவுன்னு இருக்கா இல்லையா, ஒரே நாள்ல உனக்கு கொடுத்த முடியாதா, ஒவ்வொன்னா கொடுத்துட்டு இருக்க, எதுக்காக, யார பாக்கிறதுக்காக இங்க வர, வாஷி மேடம் ஸ்பை வேலை பாக்குறியா அப்படின்னு இவ கத்த ஆரம்பிக்கிறா. அந்த பையன் பாக்குறான், வேற யாரையும் பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டக்குன்னு வாயை விட்டு சொல்லிடுறான். இந்த பொண்ணு பாக்குறா, பயங்கரமா ஷாக் ஆயிடுறா, என்னடா சொல்ற அப்படின்னு. வாஷியோட இன்னொரு வேலைக்கார பொண்ணு வாஷி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. டெய்லி வந்துட்டு இருக்கானா, இத்தனை நாள் அதை நோட் பண்ணாம விட்டுருக்கேன் பாரு, அவன் லவ் பண்றான் போல. சரி ஓகே, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இங்க பாருங்க, நீங்களும் யாரையாவது லவ் பண்ணீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஈலானோட குடும்பமா அப்படின்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் தலையிடவே மாட்டேன், நல்லபடியா வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கோம், கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வேலைக்கார பொண்ணை பாக்குறதுக்கு வரா. ஏண்டி என்கிட்ட இத்தனை நாள் மறைச்ச அப்படின்னு கேட்க, இல்ல நான் மறைக்கல, எனக்கே என்னைக்குதான் தெரியும், அவன் கிடக்குறான், அவன் ஒரு வெட்டி பையன் அப்படின்னு கண்ணா பின்னான்னு அவனை பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறா. வாஷி பாத்துட்டு இருக்கா. நேரா ஹுவாரங்க கூப்பிட்டு, ஹுவாரங் வாடா, ஒருத்தனை போய் மிரட்டி விட வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு அவனை கூட்டிட்டு கிளம்பி வரா. ஹுவாரங் அந்த அசிஸ்டன்ட் பையனை கூட்டு வந்துடுறான். உடனே பயங்கரமா வாஷி மிரட்டி பாக்குறா. சும்மா கண்ட சாக்கையும் சொல்லிட்டு மறுபடியும் என் வீட்டு வேலைக்கார பொண்ணை பாக்குறதுக்கு வந்துகிட்டே இருக்க, நேரா உன் பாஸ் கிட்ட வந்து சொல்லவா அப்படின்னு கேட்க, அந்த பையன் கால்ல மண்டி போட்டுடுறான். இல்ல மேடம், நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், உண்மையாவே லவ் பண்றேன், என் பாஸ் கிட்ட சொன்னாலும் அதுதான் உண்மை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். வாஷி பாக்குறா. சரி ஓகே, ஒண்ணு ஈலான் இல்லனா அந்த பொண்ணு, ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தங்களை காப்பாத்தணும்னா யாரை காப்பாத்துவ அப்படின்னு கேட்க, ஒண்ணு நான் வந்து கடமையா பாக்குறேன், அது கண்டிப்பா நான் வாழ்க்கை முழுக்க உண்மையா இருப்பேன், இன்னொன்னு என்னோட காதல், இது ரெண்டுல எதை நான் சூஸ் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா என்னால சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு பொறுப்பு உனக்கு இருக்கு, ஆனா இப்ப நான் அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளை கண்டுக்காம விட்டுட்டு நீ பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்போ நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரியான வாஷியை நீ பாப்ப அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்றீங்களா, ஈலானுக்கும் உங்களுக்கும் இப்பதான் டிவோர்ஸ் ஆயிருக்கு, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க, அது என்னோட தனிப்பட்ட விஷயம், அது அவளை பாதிக்க கூடாது, நீ இந்த அளவுக்கு உண்மையா அவளை லவ் பண்ற அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும், சோ நான் ரெடி ஆயிட்டேன், நீ வேகமா போயிட்டு உன்னோட அடுத்த வேலையை பாரு, நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லிடுறா. உடனே பல்ல காட்டி அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். வாஷி எங்க இருந்து வெளியே வரா. அப்பாடா, நல்ல வேலை, இன்னைக்காவது ஒரு நல்ல செய்தி காதல் விழுந்திருக்கு, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம அவளுக்கு ஏதாவது சீதனம் கொடுக்கணும்ல, சில திங்ஸ் எல்லாம் வாங்கலாம், நிறைய காசு செலவு பண்ண போறேன் அப்படின்னு வாஷி கிளம்புறா. அவங்களுக்கு சீதனம் நீங்க கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, பொறுப்பா எதையும் சேர்த்தே வச்சுக்க மாட்டா, சோ நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு வாஷியும் ஹுவாரங்கும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் வாஷி கிட்ட எதையாவது திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுச்சு தூக்கிட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். குட்டியோண்டு பையன். ஹுவாரங்கு அவனை பிடிச்சு அந்த பவுச்சை வாங்கி கொடுத்துடுறான். உடனே இந்த குட்டி பையன் கால்ல கூட அடிபட்டு இருக்கு அப்படின்னு அழுதுட்டு இருக்க வாஷிக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கையில இருந்து 2 வெள்ளி கட்டி எடுத்து அவன் கையில கொடுத்துடுறா. அந்த பையனும் தூக்கிட்டு ஓடி போயிடுறான். உடனே ஹுவாரங் பாக்குறான், இந்த மாதிரி தெருவுல இருக்கிற பசங்க எல்லாம் இப்படிதான் பாவமா ஏமாத்துவாங்க, இந்த ட்ரிக் இங்க யார்கிட்டயுமே வேலைக்கு ஆகாது, அவன் கையில கால்ல அடியே படல, அது எல்லாமே சாயம், யாரும் நம்ப மாட்டாங்க, இத போய் நீங்க நம்பிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, பாவமா இருக்கு குழந்தைய பார்த்தா, இப்போ ஏமாத்துனா என்ன, என்கிட்டதான் காசு இருக்கு, இத கூட என்னால கொடுக்க முடியாதா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. ஹுவாரங் இவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான், நல்ல பொண்ணு அப்படின்னு. அப்போ கரெக்டா அந்த இடத்துல ஒரு குதிரை வண்டி போயிட்டு இருக்கு. இத பார்த்ததுமே ஹுவாரங்குக்கு வாஷிய முதல் தடவை பார்த்தான்ல அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஹுவாரங், என்னடா ஆச்சு, எதுக்கு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, இல்ல நீங்க தான் கொஞ்சம் கூட கேரே பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, வர வர உங்களுக்கு பொறுப்பே இல்ல அப்படின்னு ஹுவாரங் சொல்றான். நீங்க என்ன எப்ப பார்த்தேன்னு கேட்டா தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா முதல் தடவை இதே தெருவுல தான் நான் உங்களை பார்த்தேன், ஒரு தடவை ஒரு பிச்சைக்காரனை போட்டு ஒருத்தங்க அடிச்சிட்டு இருந்தப்ப வந்து காப்பாத்துனீங்கல்ல, அந்த பிச்சைக்கார பையன் நானே தான், அப்பயும் என்கிட்ட பேர் கேட்டீங்க, நான் வந்து என் பேர் ரொங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், அதுக்கப்புறமா உங்களுக்காகவே நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு கடையில வேலை பார்த்தப்போ உங்க அண்ணனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க வந்தீங்க, அப்பயும் நான் உங்களுக்காக சண்டை போட்டேன், அப்ப அடிப்பட்டப்போ என் பேர் என்னன்னு கேட்டீங்க, ரொங்கன்னு சொன்னேன், அப்புறம் தான் மறுபடியும் அந்த ஃபைனல் சண்டை நடந்தது, உங்களை காப்பாத்தும் போது என் பேரை கேட்டீங்க, ரொங்கன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் 4ஆவது தடவை உங்களுக்கு பர்சனல் பாடி கார்டா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என் பேரை கேட்டீங்க, மொத்தம் 4 தடவை என் பேரை கேட்டிருக்கீங்கன்னு சொல்ல வாஷி பாக்குறா. அந்த பிச்சைக்கார பையனா வந்தது, ஹோட்டல்ல வேலை பாக்குற பையனா வந்தது, அன்னைக்கு சண்டையில என்ன காப்பாத்துனது எல்லாமே நீதானா, நீ சரியா பேர் சொல்லிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், இல்லன்னா நல்லா மறக்கவே மாட்டேன்னு சொல்ல, அப்ப இதுக்கு மேல நான் மறக்காம இருப்பியா அப்படின்னு ஹுவாரங் கேக்குறான். வாஷி கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. அதெல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இங்க இந்த மெங்கின்னு ஒரு பொண்ணு இருந்தால, அந்த மெங்கிய பாக்கிறதுக்கு அவங்க அங்கிள் வந்திருக்காரு போல, சித்தப்பாட்ட பேசிட்டு இருக்கா. நேரா அப்போ நம்ம ஜீவும் உள்ள வரான். என்ன மெங்கி, உங்க அங்கிள் வந்திருக்காரு போலயே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா சார், சும்மா அப்படியே மெங்கியையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், வேலை எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். வேலை கரெக்டா நடந்துட்டு இருக்கா, நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சீவு கொஞ்சம் நக்கலா பேசுற மாதிரியே பேசுறான்.
வெங்கிங்கோ அந்த அங்கிளுக்குமே லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. இங்க ஹ்வாஷி நம்ம வேலைக்கார பொண்ணுக்கு சீதனம் கொடுக்கறதுக்காக அழகழகா ஜுவல்லரி எல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கா. ஒரு பாக்ஸ்ல போடுறா. நேரா எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறா. நீ ஜாலியா அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு, நீங்களே ஆனா ஊரை விட்டு போக போறீங்க, இப்ப எனக்கு இதை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அப்ப நான் உங்க கூட வர முடியாது. இல்ல இல்ல, எனக்கு எல்லார விட நீங்க தான் முக்கியம், நான் உங்க கூட ஊரை விட்டு வரேன்னு சொல்ல, அடி பாவி, நானே ஊரை விட்டு போய் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குமான்னு கூட சத்தியமா ஐடியா இல்ல. சோ என் பின்னாடி எல்லாம் வராத. உன்னை நிஜமா நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்கானா அதை விட பெரிய சந்தோஷம் இருக்குமா என்ன? அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மத்த 2 பொண்ணுங்களையும் பார்த்து, நீங்களே யாரையாவது லவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லணும், புரியுதா அப்படின்னு ஹ்வாஷி அங்க இருந்து கிளம்புறா. இங்க ஹ்வாஷிக்கு மறுபடியும் இன்விடேஷன் வந்திருக்கு அந்த மெங்கிட்ட. அதனால கிளம்பி போறா. ஹ்வாஷி சொல்றா, போன தடவை நீங்க சொன்னீங்க நம்ம 2 பேருமே வந்துட்டு பட்லஸோட பொண்ணுங்க, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கணும்னு. இப்ப எனக்கே சரின்னு தோணுது. இல்ல, ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹ்வாஷி கேட்க ஆரம்பிக்கிறா. உடனே இந்த மெங்கி எல்லா வேலைக்கார பொண்ணுங்களையும் வெளியே அனுப்பிட்டு, இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு நீங்க மருமகளா வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா சீவு உங்க மேல ரொம்ப கண்ணா இருக்காரு. அதனால சீவுவை எனக்கு ரொம்ப நாளா நான் கூட இருக்கதால அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். அத பத்தி உங்ககிட்ட சொல்றேன். சீவுக்கு லிச்சி பழம் இருக்குல்ல, அதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் தேன்ல ஊற போட்ட லிச்சினா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்றது இல்ல, உங்ககிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிக்காதீங்க அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அப்படியா அப்படின்னு ஹ்வாஷி கேக்குறா. இங்க சீவு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். வேலைக்கார பையன் அவசர கதியில ஓடி வந்துட்டு இருக்கான். அறிவில்ல, ஏன் இப்படி ஓடி வரேன்னு சீவுவோட அசிஸ்டன்ட் கேட்க, ஹ்வாஷி மேடம் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் இவர் சொல்லணும்னு சொல்லிருக்காரு, அவங்க நேரா இப்போ மெங்கி ரூம்க்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்ல, சீவு வேக வேகமா கிளம்பி நேரா ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். இப்பதான் நாங்க பேசி முடிச்சோம் அப்படின்னு மெங்கி சொல்லிட்டு இருக்கா. நான் ஹ்வாஷி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சீவு அவள அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். எதுக்காக? முன்னாடி எல்லாம் அம்மாவை பாக்குறதுக்கு கூட வருவ, இப்ப மெங்கிய பார்க்க அடிக்கடி வரியே அப்படின்னு நம்ம சீவு இப்ப பின்னாடியே போயிட்டு இருக்க ஹ்வாஷி பாக்குறா. முன்னாடிலாம் நான் பேசிட்டு இருக்கும்போது தடுத்து நிறுத்த மாட்டீங்க, இப்போ கரெக்டா நான் எப்பெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேனோ நடுவுல குறுக்க வரீங்க, ஏன் அந்த பொண்ணு நானும் பேசிக்க கூடாதா அப்படின்னு ஹ்வாஷி கேக்குறா. அதெல்லாம் கண்டுக்காம அடுத்த டாபிக் சீவு போயிடுறான். அம்மா, அந்த பையன் எப்ப பாரு பின்னாடியே வந்துட்டு இருப்பானே, அவன் ஏன் கூட வரல அப்படின்னு கேட்க, ஹ்வாருங்கா, இங்க உங்க வீட்டுக்கு தான் வரேன், இதுக்கு எதுக்கு எனக்கு பாடி கார்டு, அதனால நான் அவனை கூட்டிட்டு வரலன்னு சொல்ல, அவன் ஜஸ்ட் ஒரு வேலைக்காரன் மட்டும் தானா, இப்ப பாரு உன்கிட்ட க்ளோஸாவே இருக்கானே அப்படின்னு சீவு கேட்க ஆரம்பிக்கிறான். ஹ்வாஷி பதில் சொல்லாம கிளம்புறா. சீவு அவ கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துறான். ஹ்வாஷி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, எதுக்காக அவன் கூடயே இப்ப பாரு சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹ்வாஷி உடனே, உங்களுக்கு தேன்ல ஊற வச்ச லிச்சினா பிடிக்குமா அப்படின்னு கேட்டுடுறா. சீவு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு மேடம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல, அதை என்கிட்ட கேட்கலாம்ல, அடுத்தவங்க யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து தேன்னாலே சுத்தமா செட்டே ஆகாது. சின்ன வயசுல ஒரு தடவை தேன் சாப்பிட்டுட்டு நான் சாகுற நிலைமைக்கு போயிட்டேன். அப்புறம் அம்மா பெரிய பெரிய டாக்டர்லாம் கூட்டு வந்து என்ன ஒரு வழியா உயிர் பொழைக்க வச்சாங்க. இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா யாராலையாவது என் உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு அப்போ இருந்த எல்லா வேலைக்காரங்களையும் எங்க அம்மா வந்துட்டு அந்த ரகசியம் தெரிஞ்சவங்க எல்லாம் இல்லாம பண்ணிட்டாங்க. யார்கிட்டயுமே இதை சொன்னது கிடையாது, உன்கிட்டதான் முதல் தடவை சொல்றேன், இதை நீயும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதன்னு சொல்ல, ஹ்வாஷி மனசுக்குள்ளேயே ஓகேன்னு கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இனிமே என் கிட்டயே கேளு அப்படின்னு சீபு சொல்றான். அப்படியா, அப்ப என் அண்ணனை கொண்டது யாரு அப்படின்னு ஹ்வாஷி கேட்டுடுறா. சீவு கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். அது யாரா இருந்தாலும் உங்களை விட மாட்டேன், புரியுதா, நீ இதை கவலைப்படாம இரு அப்படின்னு சீவு சொல்ல, சரி ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சேன்னா என் ஸ்டைல நான் பழி வாங்குவேன் அப்படின்னு ஹ்வாஷி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சீவுவால எதுவும் சொல்லவே முடியல. ஹ்வாஷியும் ஹ்வாரங்கும் அன்னைக்கு வெளியே போறாங்க. ஏதோ நட்ஸ் விக்குது போல, ஏய் வாடா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு ஹ்வாஷி அவனுக்கு ஒரு பார்சல் வாங்கி கொடுத்து அதை ஹ்வாரங் கையில கொடுக்குறா. ஹ்வாரங் வேகமா அதுக்கு தோல் எல்லாம் உரிச்சு ஹ்வாஷி கிட்ட கொண்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான். கரெக்டா அவன் ஒன்னு எடுத்து சாப்பிடும் போது அந்த இடத்துக்கு சீவு வந்துடுறான். ஹ்வாஷி அப்படின்னு கூப்பிடுறான். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு ஹ்வாஷி திரும்பி பாக்குறா. ஆனா அதுக்குள்ள ஹ்வாரங்க பாத்துட்டு ஏற்கனவே 2 பேர் பேசிட்டு இருந்தாங்கல்ல ஒரு தடவை உன் ஊருக்கு போனப்ப, அந்த 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. இங்க பாருங்க, அந்த கொலைகார பாவி இங்க வந்துட்டான், மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹ்வாஷிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியல. எதுக்கு யாரையோ பார்த்து கொலைகாரங்கிறீங்க, சும்மா அடுத்தவங்க அப்பாவிய பார்த்து கொலைகாரன்லாம் ஊர் முன்னாடி கத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, நடக்கிற எல்லாத்தையுமே சீவு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். உனக்கு என்னமா தெரியும், இவன் தாமா எங்க அப்பாவை கொன்னவன், இவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, கொலைகாரன் கொலைகாரன், இப்ப விடக்கூடாது, இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த ஊர்ல யாரும் இல்லையா, யாரும் நீதி நியாயம் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா, யாருங்க எங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹ்வாரங் ரொம்ப கோவமாயிட்டே இருக்கான். ஹ்வாஷி பார்த்துட்டு இருக்கா. என்ன டிராமா பண்ணாலும் இதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேன், சும்மா கண்டதை
யாரோடையும் பேசி டிராமா பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு ஹுவாஷி கத்த ஆரம்பிக்கிறா. வாடா இங்க இருந்து போலாம் அப்படின்னு. அவங்க சொல்றது பொய் கிடையாது, நான் கொலை பண்ணிருக்கேன், ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு ஹுவாரங் இவள பார்த்து சொல்லிட்டு இருக்கான். போதும் நீ வாய மூடு, கண்டதை சொல்லாத, இங்க இருந்து போலாம் அப்படின்னு ஹுவாஷி சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஊரோட மேஜிஸ்ட்ரேட் இருக்காருல, அவர் அங்க வந்துடுறாரு. என்னது இது, நாங்க விசாரிக்கிறோம், எங்க அந்த பையனை என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷி கிட்ட அவர் பேச ஆரம்பிக்க, எப்பவுமே ஊருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்க எல்லாம் வர மாட்டீங்க, இன்னைக்கு கரெக்டா என் அசிஸ்டன்ட் மேல பிரச்சனை போடும்போது நீங்க எல்லாம் பக்கத்துலயே இருக்கீங்களே, அது எப்படி, அதெல்லாம் என்ன தாண்டி தான் அவனை தொட முடியும், அப்படிலாம் அவனை கூட்டு போக முடியாதுன்னு ஹுவாஷி அவனை தடுத்து நிறுத்திட்டு இருக்கா. ஹுவாரங் ஹுவாஷி பின்னாடி அமைதியா நின்னுட்டு இருக்கான். இதுக்கும் மேல போனா தாங்காது அப்படின்னு சீவு பக்கத்துல வந்துடுறான். ஹுவாஷி இதுக்கு மேல அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது, அவனோட ஃபேமிலி நேம் ஹுவா கூட கிடையாது, சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான், அவன் பேர் சூரோங் தெரியுமா அப்படின்னு கேட்க ஹுவாஷி ஷாக் ஆயிட்டு ஹுவாரங்க பாத்துட்டு இருக்கா. ஹுவாரங் அவளோட சட்டையை அப்படியே புடிச்சிட்டு விட மாட்டிக்கிறான். ஆனா சீவு ஹுவாஷியை புடிச்சு இழுத்துட்டு என் கூட வா அப்படின்னு சொன்னல அப்படின்னு அவள அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஹுவாரங் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹுவாஷியை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு அங்க போலீஸ்காரங்க இழுத்துட்டு போறாங்க போயிட்டு இருக்க, நேரா சீவு அவள கூட்டு வந்துடுறான். ஒரு வீட்டுல உட்கார வச்சிட்டு இருக்கான். இங்க இருக்கான்ல இதனோட சீக்ரெட் ஏஜென்ட், இந்த பையன் தான் ஹுவாரங்க பத்தி விசாரிச்சான், நான் தான் விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனேன்னு சொல்ல, இவனா அன்னைக்கு வந்து அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டாங்க என் அண்ணன் கிட்ட, இவங்க உங்க ஆளுங்க தானா, இதெல்லாம் உங்க பிளான் தானா அப்படின்னு ஹுவாஷி பாக்குறா. அன்னைக்கு நடந்தது வேற விஷயம், இன்னைக்கு ஹுவாரங்க பத்தி விசாரிச்சிருக்காங்க. அவன் பேர் ஹுவாரங் கூட இல்ல, சீரோங். அவங்க அப்பா அவனை ஏதோ ஒரு பெரிய பணக்காரர் கிட்ட வித்திருக்காரு, அந்த பணக்காரரை இவன் கொண்டிருக்கான். யாரையுமே சீக்கிரட்டால கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு வேலைக்கு வைக்க மாட்டீங்களா, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்லங்க, வெப்பன்ஸ் எல்லாம் செய்யற ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்திருக்கா, அந்த பொண்ணு தான் இவனை கூப்பிட்டு வச்சு இவனுக்கு சொல்லி எல்லாம் கொடுத்திருக்கா, ஒரு மாஸ்டரா இருந்திருக்கா, அந்த பொண்ணை இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இவ கைட்ட கூட ஒரு வெப்பன் வந்ததுல வளையல் மாதிரி நம்ம ஹுவாரங் ஒரு வெப்பன் வாங்கிட்டு வந்தான்ல, அதை வாங்க போகும்போது தான் ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு ஹுவாஷிக்கு தெரியுது. இதெல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்களா, மஜிஸ்ட்ரேட்டை விட்டு நீங்க தான் பிடிக்க வச்சீங்களா அப்படின்னு ஹுவாஷி கேக்குறா. ஓ நல்லதுக்காக தான் பண்ண, இவ்வளவு டேஞ்சரான ஆள் பக்கத்துல இருந்தா நல்லதா அப்படின்னு சீவு கேட்டுட்டு இருக்கான். ஹுவாஷி பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. சீவு இவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு பக்கத்துல வர பாக்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹுவாஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. சீவு அவனோட வண்டியிலேயே இவளை டிராப் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு அவனை கேட்க ஆரம்பிக்க, வேற எதுவும் வேணாம், பண்ண ஹெல்ப்பே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷி அங்க இருந்து வந்துடுறா. அவங்க அப்பா வராரு. என்னமா அது, இப்பதான் கேள்விப்பட்டேன், இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஈலான் வீட்ல இருந்து கூட வந்தாங்களோ எல்லார பத்தியும் நம்ம செக் பண்ணிடலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வாஷி ஒரு மாதிரி சோகத்தோட உள்ள வந்து உட்கார, அவளுக்கு ஒரு லெட்டர் வருது மூயா கிட்ட இருந்து அப்படின்னு. அதை பிரிச்சு படிக்கிறா. எல்லாமே ஒரே நாள்ல ஏன் இப்படி நடக்குது, இந்த உண்மைலாம் ஏன் எனக்கு தெரியணும் அப்படின்னு வாஷி தன்னை தனியா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. அடுத்து வாஷி ஷென்மோ இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஷென்மோவை பாக்குறதுக்கு வாஷியோட அப்பா உள்ள போறாரு. ஷென்மோ பாக்குறான். இத்தனை நாள் உங்க பொண்ணு எனக்கு அழைச்சு வச்சிருந்தது உங்களுக்கு தெரியாதா, கோழையா மாறிட்டீங்கன்னு நினைச்சேன், கடைசி நாளன்னைக்கு வரீங்க அப்படின்னு கேட்க, என் பொண்ணு உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டா, அவ ரொம்ப அப்பாவி, நிறைய விஷயம் அவளுக்கு தெரியாது, சோ நமக்குள்ள இருக்கிற டீலிங் எல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது, இதுக்கு மேல அவ உன்னை அடைச்சு வச்சிருந்த விஷயமும் வெளியே தெரியக்கூடாது, அமைதியா இங்கிருந்து கிளம்பி போயிடணும் புரியுதா அப்படின்னு ஹுவாஷியோட அப்பா சொல்றாரு. ஷென்மோவை ரிலீஸ் பண்ணதும் நேரா ஹுவாஷி கிட்ட வந்துடுறான். ஹுவாஷி பாக்குறா. இனிமே என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, இதுவரையும் நான் கட்டின பெட்டே தப்பு, மூயா எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு தெரிஞ்சும் இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, அவளை தனியா விட்டுட்டு இங்க இருந்து நான் கிளம்ப போறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். ஒரு தடவை மூயாவை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூயாவோட ரூம்குள்ள வந்துடுறான். மூயா பாத்துட்டு இருக்கா. டக்குன்னு ஷென்மோ அவளை கட்டி பிடிச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்றான். சாரி நான் தானே கேட்கணும் அப்படின்னு மூயா சொல்ல, இல்ல எல்லாமே ஹுவாஷி சொன்னதான் கரெக்டா இருந்திருக்கு, இந்த ஆன்சர் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் கேள்வியை கேட்டிருக்க கூடாது, உன்கிட்டயே நான் வந்திருக்க கூடாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேர்பின் ஒண்ணு கையில வச்சிருப்பான்ல அதையும் ஷென்மோ கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹுவாஷியை கேட்டா அடுத்த நாள் வேலைக்கார பொண்ணு ஒருத்தி இருப்பால, எப்ப பாரு ஹுவாரங்க இருந்து சைட் அடிச்சுட்டே இருப்பாளே, அந்த பொண்ணு காலில் விழுந்து கதறி அழுதுட்டு இருக்கா. ஹுவாரங் எந்த தப்புமே பண்ணல, உங்க உயிரை காப்பாத்தணும்னு மட்டும் தான் எப்பவுமே நினைச்சாரு, என்கிட்ட அவர் பேசாம போனதுக்கு கூட நான் தான் காரணம், ஹுவாரங் எப்ப பாரு உங்க மேலேயே கண்ணு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு பொறாமையா இருந்தது, அதனால உங்களை மாட்டி விட்டுட்டு ஹுவாரங்க உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன், அதனால நான் தான் உங்க அண்ணன் எந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மூயாவோட வேலைக்கார பொண்ணுக்கு சொல்லிவிட்டேன், அப்புறம் உங்களை அவர் கடத்திட்டு போகும்போது கூட ஹுவாரங்கோட காலை நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன், அதனாலதான் ஹுவாரங்கால உங்களை காப்பாத்த முடியாம போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஹுவாரங்க கிட்ட பேசுறதே நிறுத்திட்டான், அந்த அளவுக்கு உங்க உயிர் மட்டும்தான் அவனுக்கு முக்கியம், ப்ளீஸ் அவனை காப்பாத்துங்கன்னு சொல்ல ஹுவாஷி பாக்குறா. அவனை பத்தி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நேரா கிளம்பி ஜெயிலுக்கு போறா. ஹுவாரங் பாக்குறான். என்கிட்ட வராதீங்க, நான் அழுக்கா இருக்கேன்னு சொல்ல, வாய மூடு, அமைதியாரு, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, உன் பேரு ஹுவா இல்லையா அப்படின்னு கேட்க, என்னோட அப்பா பேர் ஃபேமிலி நேம் சீரோங்கு தான் என்னோட பேரு, ஆனா உங்க பேர் ஹுவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்க பேரை நான் வச்சுக்கிட்டேன், என்னோட பிளாஷ்பேக்க சொல்றேன் அப்படின்னு ஹுவாரங் ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல ஒரு 5 வயசு இருக்கும் போது ஹுவாரங்கோட அம்மாக்கு பயங்கரமா ஏதோ பெரிய வியாதி
வியாதி வந்திருக்கு. சோ அவங்க இறந்து போயிருக்காங்க. உடனே ஹுவாரங்கோட அப்பா வேற ஒரு லேடிய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஹுவாரங்க அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்ததும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஹுவாரங்குக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பாவும் இந்த சித்தியுமா சேர்ந்துட்டு இது ஒரு பெரிய பணக்காரனுக்கு வித்திருக்காங்க. இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு ஹுவாரங் சத்தியம் பண்ணிட்டு அந்த பணக்காரரோட வீட்டுக்கு போயிருக்கான். அந்த பணக்காரன் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப கொடூரமான பணக்காரன்னு சொல்ல, கொடூரமான பணக்காரனா அப்படின்னு ஹுவாஷி கேட்டுட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். ஹுவாரங் எதனால இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான், சீவோ பண்ணது கரெக்டா தப்பா தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.